ஓ ரபா சிவரபாரி பிக்கலபரபா கபாரி பிக்கலபா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நந்தி நந்தி ராஜா, நந்தி சுராஜா, நந்தி நந்தி ராஜா, நந்தி சுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் அழுதையா. நந்தி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நந்தி பெருகுதையா. எஸ் டாடி, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கிருபையின் ராஜாவே, இரக்கமுள்ளவரே, நன்றியோடு சொன்னதப்பனே. ஒரு சாதனாத அடியால் தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். கர்த்தர் தாவே நீர் நாட்கள் பிற்பாடு சொல்றப்பனே, உடைய ஆளுகளை நின்று தகப்பனே உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க தேவன் பாருங்க தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தாமே இந்த நாட்டில் தகப்பனே அடையாளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். நான் கேட்கலாம் மாறும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நாமத்தை இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 25:21 வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய எஜமான் நோக்கி அவனை என்ன பண்ணுறான்? நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் உண்மை உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனை தமக்காக ஏன்னா இந்த நாட்களில் நாம் வாழ்கிற வாழ்க்கை வேஷமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதில் முந்தின வார்த்தை வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்றேன்னா 5 தாலந்து கொடுத்தவங்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறான்? அவன் என்ன பண்ணிக்கிறான்? மல்டிப்ளை பண்ணிக்கிறான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்தில் நீ பிரவேசி. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையில மனுஷன் பரிபூர்ண. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஐயா சொன்னார் பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் போகிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே அந்த ஆத்மா ஜீவனை தாங்க, அந்த சரீரத்துக்கு சுகம் தாங்க. அந்த ஆத்மா ஜீவனை தாங்க, அந்த சரீரத்துக்கு சுகம் தாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த ஆத்மா ஜீவனை பெறணும். இயேசு அறியாமல் அந்த ஆத்மா போகக்கூடாது. அந்த சரீரம் சுகத்தை பெறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் என்னை எப்படி வேணாலும் கீழே தள்ள பார்க்கட்டும். ஆனால் கர்த்தர் என்ன? ஹல்லேலூயா. ஏன்னா எப்பவுமே எனக்கு நிறைய என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா உங்ககிட்ட இருக்குதுன்னா நீ என்ன பண்ணுற? நான் எப்பவுமே கர்த்தர் என்ன கொடுத்தேன்னு நான் கர்த்தரை தான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இப்போட சொல்கிறேன், அந்த கிராமப்புறத்தில் அவள் ஐயா சொன்னால் 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது. ஆனால் நான் சொல்கிறேன்னா 10,000 தரேன். ஹல்லேலூயா. கிராமப்புற ஊழியத்துக்கு அந்த 1 லட்சம் தேவை, ஆனால் நான் 10,000 தரேன். அடுத்த மாதம் 5,000 தரேன். ஹல்லேலூயா. இது என்கிட்ட இல்லை, இருந்தாலும் விசுவாசம் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளன தமக்காக தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டதாக இருக்குது. ஹல்லேலூயா. அதில் 22 வாசித்து பாருங்க. 2
மைக் இல்லையாம்மா யார்கிட்டையும்? வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. 5 மாத்திரம் இல்லை, 2 தாளந்து கொடுத்தோம். என்ன பண்ணா? அதை மல்டிப்ளை பண்ணான். ஆனாலும் அது கிழக்கு வசனம் சொல்லுறான், 1 கொடுத்தோம் என்ன பண்ணா? மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிட்டான். அல்லேலூயா. நீ கடினமுள்ள மனுஷன், நீ விதைக்காத இடத்துல அறுக்காதவன். அல்லேலூயா. அப்படின்ட்டு அவன் ஆண்டவரை இகழ்ந்து கொள்றான். ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, உண்மை உள்ள உத்தமமான ஊழியக்காரனே. அல்லேலூயா. உண்மை உள்ள உத்தமமான ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா இங்கே நாம் அநேகர் வந்து உண்மையாக தெரியல. அல்லேலூயா. ஒரு சிலர் தங்களுடைய இருக்கிற நிலைமையிலே அப்படியே இருக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையில் உயர்ந்துருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுவோமே. ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய குறுகிய மனப்பான்மை நம்ம விட்டு அகற்று போகணும். கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில் நாம் எப்பயுமே உற்சாகம் உள்ளவராக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், ஏன்ப்பா இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பேன். ஏன்னா ஐயா கிட்டையும் சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம கர்த்தர் பிள்ளைங்க நம்மக்கிட்ட எப்பயுமே காலியாக இருக்கும், எம்டியாக இருக்கக்கூடாது. நம்ம அல்லேலூயா. எப்பயுமே எம்டியாக இருக்கக்கூடாது, அடுத்தது கடனாக இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ கடலில் வற்றி போனால் உங்ககிட்ட வத்தாது. அது உண்மை தான். ஏன்னா நான் கர்த்தருக்குன்ட்டு உண்மையாகிறேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு உண்மையாகிறதே இல்லையே, அது நம்ம தாய் பாதர். நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் கர்த்தருக்குன்னு நான் உண்மையாக இருக்கிறதுனால கர்த்தர் என்னை மட்டுமாக சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து அவர் என்னை நடத்தும் போது நான் ஏன் அவர்கிட்ட உண்மையாக இருக்கக்கூடாது? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஒரு சிலர் தேடுவாங்க காணிக்கையை. எப்படின்னா, கிழிஞ்சு போன நோட்டு, 5 ரூபாய் காயின்னு, 10 ரூபா. நான் வந்து எப்போ வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசினா 10 ரூபாய் காயினை நான் விட்டேன். ஏன்னா டொப்புன்னு போடும்போது நம்ம வாழ்க்கையும் டொப்புன்னு தான் இருக்கும், சில்லறையாக தான் இருக்கும். அல்லேலூயா. சத்தம் இல்லாத நோட்டை போட்டு பாருங்க, சத்தம் இல்லாத ஆண்டவர் உயர்த்துவார். எனக்கு சமயம் வாய்த்தால வாய்க்கலன்னு நான் சொல்லித்தான் ஆகணும்ப்பா. ஏன்னா நான் இருக்கிற ஆசீர்வாதம் அதுதான். நான் பெற்ற ஆசீர்வாதம் நீங்களும் பெறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் நான் அமைதியாக இருக்கலாம். அல்லேலூயா. எப்பயுமே சத்தம் இல்லாத நீ ஆண்டவர் செஞ்சுப்பார். கண்டிப்பாக ஆண்டவர் சத்தம் இல்லாத ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் கொடுக்க காரியத்தில் நீ உற்சாகமாக கொடுத்துப்பாரா? உற்சாகமாக கொடுக்கறது கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. நாம் என்ன பண்ணுறது? இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் கொடுக்குறத பற்றியே பேசுகிறாங்க. எங்களுக்கு வேறு வேலை இல்லைன்ட்டு இல்லை, எனக்கு வேலை நிறைய இருக்குது. எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அவைகள் மத்தியில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறேன்னா நாங்கள் கர்த்தருக்கண்டு உண்மையாக இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 19:17 வாசிக்கலாம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லது, உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ 10 பட்டணத்துக்கு அதிகாரியா இரு. இப்போ இங்கே
பிரதிபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனை நீ 10 பட்டணத்துக்கு அதிபதியாருன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்னது 10 பட்டணத்துக்கு அதிகாரி ஆகுது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உன்னை அதிகாரம் வைக்கிறான்னா நீ அதிகாரம் இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண மாட்ற? ஆண்டவர் உன்னை அதிகாரம் வைக்கணும்னு விரும்பவே மாட்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே நம்ம நாவில் இல்லைன்ற வார்த்தை வரவே கூடாது. கிறிஸ்துவ மக்களாக நமக்கு இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். அந்த சாரி பாத்து இதில் விதவை வீட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு மாவு, நானும் என் பிள்ளைகளும் இதை அடை செய்து சுட்டு சாப்பிட்டு செத்து போகிறோம். எப்படி சாப்பிட்டு? ஆனாலும் கர்த்தருடைய தாசனாகிய எலியான்னு வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறாரு, முதலாவது அடையை சுட்டு எனக்கு கொண்டு வா, எனக்கு கொண்டு வா. அல்லேலூயா. அவன் கொண்டு வந்தாளா? கொண்டு வந்தால ஆசீர்வாதம் பெற்றாளா? ஆசீர்வாதம் பெற்றாளா? அந்த தேசத்தில் பஞ்சம் தீரும் அளவுக்கு. அல்லேலூயா. எண்ணெயும் மாவும் குறையாதபடி கர்த்தர் அவங்கள. அல்லேலூயா. லாக்டவுனில் எத்தனை பேர் இறைச்சி சாப்பிட்டீங்க? லாக்டவுனில் எத்தனை பேர் இறைச்சி சாப்பிட்டீங்க? எல்லாரும் தான் சாப்பிட்டோம். ஆமாம் தானே? லாக்டவுன் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளை தேடி ஆகாரம் வந்துச்சா இல்லையா? நம்மளை தேடி ரேஷன் வந்துச்சா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லி சிங்கக்குட்டி தாழ்ச்சி அந்த பட்டினியாக இருக்கும், கர்த்தர் தேடுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் எனக்கு என்ன, எனக்கு அன்பானவர்களை ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் உண்மை உள்ளதாக இருக்க கற்றுங்க. அல்லேலூயா. உண்மை உள்ளதாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாகிறார். முதலாவது கர்த்தர் கொடுக்குற காரியத்தில் நம்ம உண்மை உள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற காரியத்தை நீ உண்மையாக இருந்து பாரா, கர்த்தர் உண்மையாக ஒன்று ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில் நீ பிஸ்னஸ் நான் காட்டணும்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில் எல்லாமே பிஸ்னஸமாக மாறும். உனக்கு வேலை கிடைக்காது, நீ பட்னியாக இருப்ப, உனக்கு வியாதி வரும். ஏன்? கர்த்தருக்கு உண்மையாக நம்ம கொடுக்க இன்னிலேருந்து கற்றுக்கும் போது, இது வரைக்கும் நடந்து தான் ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்டு. ஆனால் இதுக்கு மேல்பட்டு ஏன்னா என்ன பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ கடையில் போட்டு வதக்கி எடுத்துட்டார் என்ன. அல்லேலூயா. 2022 இந்த கால் உள்ளங்கை சைஸில் காலில் ஓட்ட, டாக்டர்ஸ் கை க்ளவுஸ் போட்டுன்னு கையை விட்டு கழுவுவாங்க இந்த காலை, சர்ஜரின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கால் தானாகவே ஆறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கு, ஜூனில் ஒரு ஸ்ட்ரோக்கு, ஜானில் ஒரு ஸ்ட்ரோக்கு, 2 ஸ்ட்ரோக்கு. 2வது ஸ்ட்ரோக்கு டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 8 மாதத்தில் 2 ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஆனால் 2 ஸ்ட்ரோக்கும் உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு. எப்படி? ஆன்ஜியோ பண்ணி பார்த்து 85% பிளாக்கேஜ். எத்தனை பர்சன்டேஜ்? 85% பிளாக்கேஜ். ஹார்ட் டு பிரெயின் போகிற நரம்பில் 85% பிளாக்கேஜ். போயிருந்தானே அப்பயே போயிருக்கணும் இல்லையா? ஆமாம் தானே? ஆனாலும் கர்த்தர் அவைகளின் மத்தியில் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அவைகளின் மத்தியில் ஜீவனை கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால் எலும்பே உடஞ்சிருச்சு. நைட்டு ஃபுல்லாக ஐயா ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாரு, ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. சின்னவர் பயப்படுறாரு, இவன் அன்கான்ஷியஸ் ஆகிட போகிறாங்க, ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? அல்லேலூயா. செலவு ஆச்சு தான், ஆகலன்ட்டு இல்லை. ஏன்னா நம்ம ராயன் கொடுக்கணும், தேவன் கொடுக்கணும். அல்லேலூயா. செலவு ஆச்சு தான். ஆனால் ₹1 என்னை கடன் வாங்க செய்யலான்றது. அல்லேலூயா. ₹1 நான் கடன் வாங்கலை. கர்த்தர் மிரக்கல் செய்து ஒவ்வொருத்தர் மூலியமாக அற்புதம் செஞ்சார்.
ஒவ்வொருத்தரும் கொண்டு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய ஊழியத்தை செய்கிற எனக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் ஆக்குறாரு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தை வாசிப்போம். மேலும் உக்கிரனாக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஹல்லேலூயா. வாசிக்காத. மேலும் உக்கிரக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் உக்கிரக்காரன் உண்மை உள்ள. நான் உக்கிரக்காரன் என்னது? ஹல்லேலூயா. உக்கிரக்காரன்னா உண்மை உள்ள ஊழியக்காரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்காணி. தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரால் உண்டாகுமா? யாரால் உண்டாகுமா? வாசிங்க, அதை நிறுத்தி வாசிங்க. மைக்கில் வாசிமா. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்று குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். யாதொன்று கொடுத்தும் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்கிறோன்னா, மனுஷன் நம்மளை புகழணுன்ட்டு பார்க்குறோம். ஏதாவது சின்ன காரியம் சரி நம்மளை புகழணும்னு பார்க்குறோம். ஆனால் நம்மளோட புகழ்ச்சி யார்கிட்ட வரணுமா? தேவன்கிட்ட நமக்கு வரணுமா? ஹல்லேலூயா. தேவன் நம்மளை புகழ்ந்தான்னா அது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, சர்ச்சில் ஒரு காரியத்துக்கு யாராவது கூப்பிட்டு நீங்கள் கேள்வி ஜோம் பண்ணோம்னா, என் பிள்ளைனை குடிச்சு நிற்க வைக்கலையே, என் புருஷனை கூப்பிட்டு நிற்க வைக்கலையே, என்னை கூப்பிட்டு நிற்க வைக்கலையே, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. இங்கே நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு காரியம் சொல்லிப்பாரா, எதுக்காவது ஒருத்தருக்கு அந்த பாஸ்டர் அந்த அநேகமாக மறந்துருப்பார். ஏன்னா அவருக்கு நிறைய காரியம் இருக்குது, நிறைய மறந்துருப்பார். ஆனாலும் இங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒன்று சர்ச்சை முடிச்சு பார்க்கணும். நான் நிறைய பார்ப்பேன், பின்னால் உட்காந்து நிறைய பார்ப்பேன். நிறைய பேர் இடையில கேட்டாக்கா எங்களுக்கு ஜெபம் பண்ணலையே. ஆனால் பாஸ்டர் குடும்பமும் அவளுக்காக தனியாக ஜெபம் பண்ணுறது தெரியாது அவளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு ஜெபம் பண்ணாதான் அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா உண்மையாக நம்ம வாழ கற்றுக்கணும். ஹல்லேலூயா. அங்கே அதான் சொல்கிறாரு, உண்மை நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை உன் எஜமானோட சந்தோஷத்தில் நீ பிரவேசி. ஹல்லேலூயா. நீயும் 10 பண்ணதுக்கு அதிகாரியாக இரு. எப்போ சொல்கிறேன்னா, நாம் உண்மையுள்ளவராக இருக்கும்போது நாம் புகழ்ச்சியை பார்க்கக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், இந்த புகழ்ச்சியெல்லாம் விட்டுருங்க. மனுஷன் புகழ்ச்சி தற்காலிகமானது, மாயமானது. ஆனால் கர்த்தர் உங்களை புகழும்போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அதனுடைய அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தலும் அதனுடைய வேதனை கூட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணோம்? ருசிக்கு கற்றுக்கணும். He tastes like honey in the Lord. He tastes like honey in the Lord. He tastes like honey in the Lord. Oh, tasting, sing that the Lord is good. Yesu tenilu maduramame, tenilu maduramame, tenilu maduramame. Yesu tenilu maduramame. ருசித்து பார் அவர் நல்லவர். Yesu tenilu maduramame. He tastes like honey in the Lord. He tastes like honey in the Lord. He tastes like honey in the Lord. Oh, tasting, see that the Lord is good. Oh, tasting honey in the Lord. मद से भी मीठा है, मद से भी मीठा है, प्रभु मद से भी मीठा है. उसे चखो, वो मीठा है. यीशु पद से भी मीठा है. तेनीलो मधुरमामे, तेनीलो मधुरमामे. यीशु तेनीलो मधुरमामे. ருசித்து பார் அவர் நல்லவர். இயேசு தீனிலும் மதுரமாமே. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு ருசிச்சுக்கீங்க? ருசிச்சுங்க மட்டும் கை தூக்குங்களா? இயேசு ருசிச்சுங்க மாட்டோம். பாருங்களா, நம்ம ஜனங்கள்ல பாதி பேர் இயேசு ருசிக்கவே இல்லை. அல்லேலூயா. ருசிக்கலைன்னா நீலேருந்து ருசி கற்றுங்க. அல்லேலூயா. எப்படி தெரியுமா? நீங்கள் அவர்கிட்ட உண்மையாக இருக்கும்போது மனுஷங்கிட்ட நம்ம உண்மையாகணும் அவசியமே இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன். அல்லேலூயா. யார் என்கிட்ட உண்மையாகணும் நான் ஆசைப்படவே இல்லை. ஆனால் நான் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி ரூத் அப்பெல்லாம் என்னுடைய டைரியாக இருந்தா. எப்போ அவள் மேரேஜ்க்கு முன்னே எல்லாமே அவட சொல்லிட்டு போவேன். எல்லாமே அவட சொல்லிகிட்டே போவேன். எல்லாமே பண்ணுவேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், எனக்கு யார் உண்மையாக நான் ஆசைப்படலை, ஆனால் நான் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆகையால் தான் கர்த்தர் என்னை மட்டுமாக நிற்க வச்சுக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பயுமே மருத்துவர்கிட்ட போகாது. ஆனால் நான் பறந்து வளர்ந்து இந்த 56 வருஷம் வரைக்கும் ஒரு ரூபா கூட நான் மருத்துவர்கிட்ட கொடுத்ததே இல்லை. ஒரு ரூபா கூட டாக்டர்ஸ் கிட்ட நான் கொடுத்ததே இல்லை. ஆனால் 55வது வயசில் 81,000 கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் நானே கொடுக்கல, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் நான் கடன் வாங்கலை. அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு கொடுத்தா நான் கர்த்தர் கொடுப்பேன். ஏன்னா நான் வச்சுன்னு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நான் வச்சுட்டு திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுத்துருவோமே, கர்த்தருக்கு கொடுத்தா நான் கர்த்தர் கொடுத்துருந்தது தானே. அல்லேலூயா. ஆனால் விசுவாசம் சொல்லுவேன். நான் என்கிட்ட இருக்காது, ஆனால் விசுவாசம் சொல்லுவேன். நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த டைம் பார்த்து கரெக்டாக வந்துடும். எனக்கு எப்படியாவது வந்துடும். சொல்லிக்கிறேன் 10,000 தரேன்னு சொல்லிக்கிறேன். டிசம்பரில் 5,000 தரேன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் கர்த்தர் அந்த காசு கொடுப்பார் எனக்கு. அல்லேலூயா. அந்த காசு கொடுப்பார் எனக்கு. ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நான் செய்யறதுக்கு யார் செய்கிறா? ஊழியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார மாட்டாரா? நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே ருசிக்கிறவா காணப்படணும். அல்லேலூயா அல்லேலூயா.
வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24 வசனம் வாசிப்போம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கீழே வாசிங்க. சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரரே எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க முந்தின வார்த்தை என்ன சொல்லுது? 24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அனுப்பினவர் யாரு? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், வேலைக்கு போகிற பிள்ளைகளா இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உண்மை உள்ளவர நம்ம என்ன பண்ணோமா? அல்லேலூயா. நம்மளை அனுப்பினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியா நாமளும் என்ன பண்ணணுமா? உண்மை உள்ளவராக வாழ கற்றுக்கணும். அல்லேலூயா. உண்மை உள்ளவராக இருந்து பாருங்களா, கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணோம்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டு மரங்களின் பேச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார்.